ஹாய், இன்றைக்கும் ரொம்ப டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செய்கிற ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக செய்கிற ஒரு பாயாசம் ரெசிபி தான். எப்பவும் போல் டக்குன்னு சொல்கிறேன், டிக்னு சேவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் வச்சு ஜஸ்ட் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. ஸோ பாசிப்பருப்பு இப்போ வேக வச்சு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வெல்லம் கரைஞ்ச தண்ணியை எடுத்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசி பருப்போடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பேனில் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அந்த நெய்யில் முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா திராட்சை போட்டுக்கோங்க. போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி இந்த பாயசத்தோடு சேர்த்து கலந்துருங்க. இப்போது இதுவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டே. இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ஜாஸ்தியாக இருக்கணும்னா நீங்கள் இதோட கொஞ்சம் பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, வேக வைக்கணும், எடுத்து சர்க்கரையை எடுத்து இதில் கலக்கணும், அவ்வளோதான். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.